ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். இன்று நமது ஆன்மீக சிறப்பு சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாளை பிப்ரவரி 15 ஆண்டில் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஒரு மகா சிவராத்திரி. இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடைகளையும் முழுமையாக நீங்கிவிடும். இந்த ஒரு நாளில் சிவபெருமான் மட்டுமல்ல, குலதெய்வ வழிபாடு செய்தால் அதிசய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது அனைத்து ஆகமங்களும் வேதங்களும் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். ஏன் தெரியுமா? மகா சிவராத்திரி நாள்ல பிரபஞ்ச சக்தி மிக உயர்வாக இருக்கக்கூடும். இந்த ஒரு சக்தியானது நம்மளுடைய குலதெய்வத்தின் மூலம் நேரடியாக நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனாலதான் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றால் கஷ்டங்களானது தீரும் என்று நம்முடைய முன்னோர்களும் காஞ்சி மகான் மகா பெரிவாவும் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். சாப நிவர்த்தியானது நடைபெறும். இந்த சாப நிவர்த்தியில நடைபெறும் பொழுது நம்மை சுற்றி அடைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். எதிரிகள் விலகி முற்றிலும் அமைதியானது ஏற்படும். நடந்து முடிந்த துரோகங்கள் ஒரு சக்தியை இழக்கும். துரோகங்களால் நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இப்போது இதை நீங்க எப்படி செய்ய வேண்டும், இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வம் கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சிவராத்திரியில குலதெய்வ கோவிலுக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கருதப்படும். இந்த ஒரு நாளில் குலதெய்வம் நம்முடைய குடும்பத்திற்காக பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கிறது. முன்னோர்களை நினைத்து அடுத்ததாக முன்னோர்கள் நினைத்து வைத்த ஆசீர்வாதங்களை உங்களிடம் செலுத்துகிறது. தொழில், வேலை, திருமணம், ஆரோக்கியம் அனைத்திலும் தடைகளை முழுமையாக அகற்றும். நீண்ட நாள் தொடர்ந்த கடன் பிரச்சனைகள், தடைகள், சாபங்கள் இவைகளை முற்றிலுமாக கரைக்கும். குலதோஷம், பித்ருதோஷம் போன்றவை தானாகவே குறைந்து போகும். இன்று வரை குலதெய்வத்தை வழிபட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கூட இந்த சிவராத்திரி நாளில் ஒரு முறை செல்வதால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். எனவே நீங்க எப்படியாவது இந்த ஒரு நாளில் சென்று விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நீங்க வீட்டிலிருந்து கோவிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சரியான நேரம் காலை நேரத்தில் நீங்க செல்லலாம். ஒரு சில கோவில்கள்ல மாலை நேரங்கள்ல செல்வாங்க. காலை நேரம் செல்லக்கூடிய நேரமாக காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க கோவிலுக்கு சென்றீங்கன்னா இதனுடைய பலனானது 10 மடங்கு கிடைக்கும். 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இது மகா சிவராத்திரி நேரத்துல குலதெய்வ சக்தியானது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க ராகு காலத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக கோவிலுக்கு செல்வதற்கு முன் நீங்க வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய சில பொருட்கள். இதற்கு முன்பாக நீங்க மாலை நேரத்துல கோவிலுக்கு போகக்கூடிய நபராக இருந்தீர்கள் அப்படின்னா மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் நீங்க செல்லலாம். இந்த ஒரு நேரத்திலும் நீங்க ராகு காலத்தை தவிர்த்து கொண்டு அதற்கு அப்புறமான ஒரு நேரத்தில் தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்க சென்று பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய 6 பொருட்கள். இதனை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயல்கள். முதலாவதாக ஒரு எலுமிச்சை பழம், இரண்டாவது மஞ்சள் கட்டு, மூன்றாவதாக ஒரு தேங்காய், அடுத்ததாக பூக்கள், மல்லி, செம்பருத்தி, அரளி இதுல எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பூ இருந்தாலும் போதும். ஐந்தாவதாக சந்தனம், குங்குமம், ஆறாவதாக தீபத்திற்கு நெய் அல்லது எண்ணெய். இதையும் நீங்க 6 பொருட்களை நீங்க கோவிலுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கோவிலில் வந்த பின் எப்படி நீங்க வழிபடணும் அப்படின்னா கோவிலோட வாயிலில் நின்று 3 முறை நீங்க உள்ளே நோக்கி வணங்க வேண்டும். அடுத்ததாக அர்ச்சனைக்கு எலுமிச்சை, மஞ்சள், பூ, தேங்காய் இது அனைத்தையும் நீங்க அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். தேங்காய் உடைக்கும் பொழுது உங்களுடைய மனதில் வைத்துள்ள கஷ்டத்தை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தேங்காய் உடையும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் முழுமையாக உடைந்துவிடும். அடுத்ததாக தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை ஏற்படுத்துவதற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இதற்கப்புறம் நீங்க உங்களுடைய குலதெய்வத்திற்கான மந்திரங்களை கூற வேண்டும். இப்படி போய் நீங்க குலதெய்வ கோவில்ல வழிபடலாம். குலதெய்வ கோவில்ல சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படும். ஓம் ஸ்ரீ குல தேவதாய நமகா இது 108 முறைகளும், இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ குலதேவியாய் நமகா இது 54 முறைகளும் நீங்க கூறலாம். இப்படி கூறும் பொழுது வீடு சார்ந்த சாபங்களானது தீரும். குடும்பம் சார்ந்த தடைகளானது நீங்கும். குலக்குற்றமானது அனைத்தும் கரையும். பித்திரு தோஷம் நீங்கி, மன கஷ்டமும் நீங்கி, பொருளாதார தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைக்கும். எல்லாவற்றையும் விரட்டி அளிக்கக்கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு நாள்ல குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வைத்து எப்படி வழிபடலாம்? குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையா? கவலைகளே வேண்டாம். இந்த ஒரு நாள்ல நீங்க வீட்டில் வைத்து செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்கள். மகா சிவராத்திரியில் வீட்டில் இருந்தே குலதெய்வ வழிபாடு செய்தாலும் அதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு போன ஒரு பலனானது கிடைக்காது. அதனால ஒரு பாதி பலனானது நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்க வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி.
இரவு 4:30 மணிலிருந்து 6 மணி, மறுநாள் காலை நீங்கள் எழுந்தும் கூட இந்த ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்யலாம். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக வீட்டோட வடகிழக்கு மூலையில உங்களுடைய மூளைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அது ஈசானிய மூலைன்னு அழைக்கப்படும். இது தெய்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு திசை, சிவபெருமானும் இருக்கக்கூடிய ஒரு திசை. இந்த ஒரு திசையை நீங்க முழுவதுமாக முதல்ல சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்திற்கான ஒரு உருவகப்படம், அடுத்ததாக ஏதாவது ஒரு சின்னம் எது இருந்தாலும் போதுமானது. இதுல ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக மஞ்சள் பூ, ஒரே ஒரு எலுமிச்சை, சிறு தேங்காய் துண்டு, இதனை வைத்து நீங்க உங்களுடைய வீட்டில் வழிபடலாம். சிவராத்திரியோட சிறப்பு மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 108 முறைகளையும், அதற்கு பிறகு ஓம் ஸ்ரீ குலதேவதாய நமகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 58 முறைகளும் நீங்க கூறலாம். 54 முறைகளும் நீங்க கூற வேண்டும். இந்த 2 மந்திரங்களையும் நீங்க சேர்த்து செயல்படும் பொழுது உங்களுடைய வீடே ஒரு கோவிலாக மாறிவிடும். உங்களுடைய வீடு ஒரு கோவிலாக மாறி குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். இதனை நீங்கள் வீட்டில் வைத்து செய்யும் பொழுது உங்களுடைய மனதார செய்ய வேண்டும். எந்த விதமான சந்தேக எண்ணத்துடன் நீங்க செய்தீங்க அப்படின்னா இதனால பலனானது உங்களுக்கு கிடைக்காது. எனவே முழுக்க முழுக்க இதனை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய முழு மனதுடன் நீங்கள் செய்ய வேண்டும். செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை ஒன்றாக சேர்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதனை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், மகா சிவராத்திரி அதனுடன் குலதெய்வ வழிபாடு, இந்த ரெண்டும் சேரும் பொழுது உங்களுடைய விதியை நேராக மாற்றக்கூடிய ஒரு சக்தியானது ஏற்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில வீட்டில் அமைதி ஏற்பட்டு குடும்பத்தில் ஆனந்தம் உருவாகி தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் திறக்கும். துரதிர்ஷ்டமானது விலகும். சாபங்கள் கரைந்து எதிரிகள் விலகி ஓடுவார்கள், விலகி உங்களை விட்டு விடுவார்கள். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். நடக்காத திருமணங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறும். உடல் மனம் நலம் உங்களுக்கு நலமடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தலைமுறைக்கும் புண்ணியமானது தேடி கொடுக்கும். உங்களுடைய முன்னோர்கள் செய்த சாபங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு நிச்சயமாக தீரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். எனவே நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் வீட்டில் வைத்தாவது இந்த ஒரு செயலை செய்யுங்கள். நீங்கள் இதை செய்ய முடியவில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையாவது இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நாள். குலதெய்வத்தை எப்படி வழிபட்டாலும் அன்போடு உண்மையோடு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் நிச்சயம் உங்களுக்கு அருளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இன்று கூறிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பெற முடியும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். எனவே நாளைய நாள் மகா சிவராத்திரி, குலதெய்வம் இருவரும் இணையக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நினைத்தது அனைத்தையும் அடைய முடியும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.